பவுலை பார்த்தீங்களா? போய் வாசித்து பாருங்க அப்போஸ்தலர்ல. பவுல் எருசலேமுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, வேண்டாம், எருசலேமுக்கு போனா நீங்க கட்டப்படுவீங்க, எருசலேமுக்கு போனா அவங்களை சிறையில் அடைச்சிருவாங்க, வேண்டாம் வேண்டாம் அழுகுறாங்க பவுலை பார்த்து. போகாதீங்க போகாதீங்க. பவுல் சொல்றார், நான் கட்டப்படுவது மாத்திரமல்ல, என் இயேசுவுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவர் அழுகிற அந்த அழுகைக்காக, அந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்காக அவங்க பின்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் எனக்கு இன்னும் நல்லா தெரியுங்க. ஐ ஈவன் ஹேட் எமோஷனல். கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வரும்பொழுது எமோஷனலாக எனக்கு இருந்த அட்டாக் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன், கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தகப்பன். ஆனால் அவருக்கு என்னமோ எங்களை பிடிக்கல. என்னையும் என் அம்மாவையும் தங்கையும் விட்டுட்டு போயிட்டார். முடிவு பரிந்து இப்போவும் என்னோட அப்பாவை தான் எனக்கு ஃபேவரட். இப்போ எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு எங்களை பிடிக்கலையோ இல்லை என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஆமென். அப்படி போயிட்டு அப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவராக இருக்க போகிறேன். என் அம்மாவையும் என் தங்கையும் படிக்க வைக்கணும், என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். எல்லாரும் என்னை பரிதாபமான ஒரு குடும்பமாக பார்ப்பாங்க. பாவம் இந்த குடும்பம், பாவம் பிரின்சி, பாவம் பிரீத்தி, இப்படி சொல்லுவாங்க. அப்பா இல்லாத போயிடுச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் எனக்கு பிடிக்கல. வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி வாழ்ந்து சம்பாதித்து மனுஷர்களுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைச்ச என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆமென். நான் பாண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நானும் ஊழியத்துக்கு போயிட்டா? என்ன லட்சக்கணக்கில் எங்கள் அம்மா செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. லட்சங்களை என் மேலே, ஒரு பெண் மேலே செலவிட்டாங்க என் அம்மா. எந்த நம்பிக்கையில் தெரியுமா? நான் என் தங்கச்சியை பார்த்துப்பேன், நான் கடைசியில் அவங்கள பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில். இவ்வளோ லட்சங்களை வாங்கி படிச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன், படிச்சுட்டு வேலை செஞ்ச 2-3 வருஷத்தில் சொல்கிறேன், இல்லை நான் ஊழியத்துக்கு போகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு அடி குடும்பத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா ஸ்தம்பித்து போயிட்டாங்க. எமோஷ்னலாக அழுவேங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய ஹாஸ்டலில் அழுவேன், ஏசப்பா உங்கள் ஊழியத்துக்கு நான் வந்துடுறேன்ப்பா, ஆனால் என் அம்மாவை என் தங்கச்சி யார் பார்த்துப்பா? எங்கள் அப்பா இப்படி தான் எங்களை விட்டுட்டு போனார், இப்போ நான் போனால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் அழைச்சா என்னை பார்த்து என்னுடைய சொந்த காலத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் அழைச்சா அப்படியே போயிடுவியா? உன் அம்மா யார் பார்த்துப்பா? உன் தங்கச்சி யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டார். அழுதேன். ஆனால் அழுதனே தவிர ஆண்டவரே ஊழியத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லி நான் பின்வாங்க போல. கர்த்தருக்காக அந்த ஊழியத்தில் உறுதியாக நின்றேன். எங்கள் திருமணம் ஆனது. எங்கள் திருமணம் எப்போ ஆச்சோ கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு ஊழியக்காரன் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்த உடனே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் போய் சம்பாதிச்சு என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் நீ என் ஊழியத்தை செய்யன்னு சொல்லி கர்த்தர் என் தங்கச்சியை அயர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அவரே படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அவரே படிக்க வைத்தார். அவர் படிக்க வச்சது மட்டும் இல்லை, படித்து முடித்த உடனே ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற உலகத்தில் பெரிய கம்பெனிகளான ஒரு கம்பெனியில் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பனை குறித்து, எனக்கு அப்பா இல்லை, என் புருஷன் சரியாக எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லை, எங்கள் பிள்ளைகளை யார் வளர்ப்பா, எங்கள் பிள்ளைகள் என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு பயப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கையை பிடிச்சு கொண்டு போய் கர்த்தருடைய கைகளில் விட்டுருங்க பாருங்க. கர்த்தர் அவர்கள் கையை பிடித்தாரானால் அவர்களை எட்டாத உயரங்களுக்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். எந்த குடும்பத்துக்குள்ள நாங்கள் ஒரு பாவமான குடும்பமாக இருந்தோமோ இன்னைக்கு எல்லாரும் எங்களை பார்த்து சொல்கிறாங்க, பிரின்சி பாரு, பிரீத்தியை பாரு, அங்கே பாரு, அந்த பிள்ளைகளை பாரு. கர்த்தரை பிடித்து கொண்ட பிள்ளைகளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பரிதாபமான உங்கள் குடும்பத்தினுடைய அந்த அடையாளத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பரிதாபமா எல்லாரும் உங்களை பார்க்குறாங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவர் கையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நான் இன்றைக்கு கூட என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், அவள் அங்கேருந்து வீடியோ கால் பண்ணும்போது, யோசிச்சிருக்கியா என்னைக்காவது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு, இப்படி இருப்பேன்னு நினச்சிருக்கியா? நம்ம நினச்சிருக்கோமா? அப்பா விட்டுட்டு போகும்போது அப்படியே 3 பேரும் ஸ்தம்பித்து நின்னோம். என் தங்கச்சி இப்போ காலேஜ், அவளுக்கு எதிர்காலமே இல்லை. நானாவது ஒரு எதிர்காலம், எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அவளுக்கு ஐடியாவே இல்லை. என் மேலே எல்லா பணத்தையும் செலவழிச்சதுனால என் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறோம். என் அம்மா 2 பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு யோசிச்சாங்க. ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டோம். ஆமென். சண்டே சர்வீஸை நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை. சர்ச்சில் எந்த மீட்டிங் நடந்தாலும் எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு வந்து முதல் வரிசையில் உட்கார வைப்பாங்க. ஹல்லேலூயா. எங்கள் பழக்கமே தான். சர்ச் சர்வீஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார வைப்பாங்க. அப்படி கர்த்தருக்குள்ளே எங்களை கொண்டு வந்து இழுத்து விட்டதுனால, கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம்.